ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இது யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம நண்பர்களுக்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னையில் மாதாவரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதற்கான எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கல்வி தகுதி முதலாவது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி. ஓகேங்களா? அதாவது 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க, 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலினம் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண் பெண் இருவரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்களும் பெண்களும். ஓகேங்களா? அதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் பண்ணிக்கிடலாம். இந்த வயதுக்குள்ளவங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க? சலுகை. ஓகேங்களா? ஸோ சலுகை மற்றும் நமக்கான சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் நமக்கு இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கும். பிஎஃப், இஎஸ்ஐயும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் மாதந்தோறும் ஒரு மாதத்துக்கு வந்து 40 மணி நேரத்துக்கு மேல் வந்து உங்களுக்கு ஓட்டி இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஓட்டி பார்க்கும்பொழுது மாதந்தோறும் ஒரு கூடுதலாக போனஸ் மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வசதிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இலவச மதிய உணவு மற்றும் தங்கும் இடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே இங்கே வந்து இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட்னா பகலில் மட்டும் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. கரெக்ட். அதுக்கப்புறமா அனுபவம், அதாவது ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது புதியவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருவரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வேலை செய்யும் இடம் என்ன கொடுத்துருக்காங்க? முழுமையாக ஏர் கண்டிஷனல் வசதி கொண்ட இடம். அதாவது நம்ம கம்பெனியில் ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுவோம். கரெக்டுங்களா? கம்பெனிக்குள்ளே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவோம்னா அந்த ஒர்க் பண்ணுற ஏரியாவில் வந்து நமக்கு ஏர் கண்டிஷன், அதாவது ஏசியாக தான் இருக்கும், ஃபுல் கூலிங்கில் தான் இருக்கும். ஸோ ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு வந்து அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கண்ணோட்டம் வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க இங்கே வந்து ஏசியாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனல் கூலிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க நம்மளை பொறுத்த மட்டும் வரைக்கும். அண்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க, சென்னை லொக்கேஷனில், மாதாவரம் லொக்கேஷனில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பகிருங்க. அவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். இதுபோல் நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனியார் நிறுவனத்தில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.